சிங்கக்கவியில் அடைத்து விட்டாலும், அக்கினி சூளையில் இழுத்தெறிந்தாலும், சிங்கக்கவியில் அடைத்து விட்டாலும், அக்கினி சூளையில் இழுத்தெறிந்தாலும், உள்ள கலங்கும் வேளையிலெல்லாம் இயேசுவின் கரம் என்னோடு உண்டு. விடுவிப்பா இயேசு விடுவிப்பா, ஆதலால் எனக்கு பயமில்லை. நேற்று நாளிலே பார்த்து அதே சங்கீதத்தின் பிற்பகுதியை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நேற்று நாளிலே கர்த்தரை தேடுவோர் சந்தோஷப்படுவார்கள் என்கிற வார்த்தையை நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதனுடைய பிற்பகுதியாக இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் தலைப்பு, ரட்சிப்பை விரும்புவோர் தேவனை மகிமைப்படுத்துவார். ரட்சிப்பை விரும்புவோர் தேவனை மகிமைப்படுத்துவார். தேவனுக்கு மகிமையாக அவர்கள் காரியங்கள் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவச்சனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சியோனுக்கு திரும்புவார்கள், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் வருத்தம் அவர்களை விட்டு ஓடிப்போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ரட்சிப்பை விரும்புங்கள், மாறாக ரட்சிப்பை இழந்து விடாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலைத்திருப்பீர்களே, ஆனால் தேவ தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், 51ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனத்திலே, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து என்னை உயிர்ப்பேன் என்று சொல்லி, இழந்து போன அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டுமாய் தந்து என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். இழந்து போன ரட்சிப்பை மீண்டும் பெற்று கர்த்தருக்குள்ளே தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்கிறதாய் நாம் பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நீங்களும் உள்ள ரட்சிப்பை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ரட்சிப்பை நீங்கள் ஆண்டவரோடு முறிந்து போயிருக்கிற அந்த உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பின்மாற்றத்திலே விழுந்து போனாலும் மீண்டும் உங்களை தூக்கி நிறுத்த, சாட்சியாய் நிறுத்தவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடினாலே அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இழந்து போன ரட்சிப்பை பற்றி அவரை நீங்கள் மகிமைப்படுத்துவர்களாய் காணப்படுவீர்கள் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒருவேளை கேட்கிற ஜனங்களிலே, கேட்கிற பிள்ளைகளிலே யாராவது ஆண்டவரை எழுந்து போயிருப்பார்கள் என்று சொன்னால், மீண்டும் அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டு உம்மால் நடத்தப்பட, உம்மால் ஆண்டவரே அப்பா அங்கீகரிக்கப்பட்டவர்களா யாவரும் காணப்படவே கிருபை செய்ய, வழிநடத்துங்க, காத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிங்கக்கவியில் அடைத்து விட்டாலும், அக்கினி சூளையில் இழுத்தெறிந்தாலும், சிங்கக்கவியில் அடைத்து விட்டாலும், அக்கினி சூளையில் இழுத்தெறிந்தாலும், உள்ள கலங்கும் வேளையிலெல்லாம் இயேசுவின் கரம் என்னோடு உண்டு. விடுவிப்பா இயேசு விடுவிப்பா, ஆதலால் எனக்கு பயமில்லை. விடுவிப்பா இயேசு விடுவிப்பா, ஆதலால்